Hi friends, welcome to Meena Sadhi Network. நம்ம ஆல்ரெடி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த கொஷின் பேப்பரோட ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் போட்டிருப்பேன். அதில் 20 கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ இந்த பார்ட்டில் ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ 21th கொஸ்டின்ஸ்லேருந்து பாருங்கள். A cache memory needs an access time of 30 ns and main memory 150 ns. What is the average access time of CPU? எப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் இந்த கொஸ்டின். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். இங்கே ஹிட் ரேஷியோ இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹிட் ரேஷியோ இன்ட்டு இந்த டைம் வேல்யூ. அதாவது என்ன ஹிட் ரேஷியோ இருக்குது, 80 இன்ட்டு டைம் வேல்யூ என்னது 30. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் இந்த ஹிட் ரேஷியோ வேல்யூ இருக்குல்ல 80, 1 மைனஸ் இது ஃபார்முலா நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சிங்க. 1 மைனஸ் ஹிட் ரேஷியோ வேல்யூ இன்ட்டு இந்த டைம் வேல்யூ இருக்குல்ல, டைம் வேல்யூ ப்ளஸ் மெமரி வேல்யூ, மெயின் மெமரி வேல்யூ. டைம் வேல்யூ என்னது 30 ப்ளஸ் மெமரி என்ன இருக்குது 150 ns. இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஹிட் ரேஷியோ இன்ட்டு டைமு, ஆக்சஸ் டைமு ப்ளஸ் 1 மைனஸ் ஹிட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு இங்கே என்னது ஆக்சஸ் டைமு ப்ளஸ் மெயின் மெமரி வேல்யூ போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 60 வரும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பூலியன் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ஏ டாட்டாலஜி. டாட்டாலஜினா என்னென்னா, ஃபைனலாக வர ரிசல்ட், ட்ரூத் டேபிளில் ஃபைனலாக வர ரிசல்ட், ஃபைனல் காலமில் இருக்கிற ரிசல்ட் வந்து எல்லாமே ட்ரூன்னு வந்துச்சுன்னா அது வந்து டாட்டாலஜி. இன்னொன்று கான்ட்ரடிக்ஷன் ஒன்று இருக்குது. கான்ட்ரடிக்ஷன்னா ஃபைனல் காலம் வந்து எல்லாமே ஃபால்ஸ்னு வரும். இதுக்கு வந்து எதுக்கு வந்து ட்ரூ வரலன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எந்த காலத்துக்கு எந்த ஆன்சருக்கு ட்ரூ வராத இருக்கோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பூலியன் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ஏ டாட்டாலஜி. எதுக்கு வந்து ஃபைனல் காலம் எல்லாமே ட்ரூ இல்லாத இருக்கோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி. இது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும், ஒரு ஆப்ஷனையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அண்டுனா என்னது, போத் கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ அந்த இது வச்சுக்கணும். இது என்ன இம்ப்ளைஸ்னு என்னது, ட்ரூ ஃபால்ஸ்னு இருந்தால் மட்டும் என்ன வரும், ஃபால்ஸ் வேல்யூ வரும் டேபிளில். இப்போது ஏ இம்ப்ளைஸ் பின்னு இருக்குது, ஏ பி இருக்குது, ஏ இம்ப்ளைஸ் பி இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸு இப்படி இருக்குது. இங்கே ட்ரூ ஃபால்ஸு ஃபால்ஸு இப்படி இருக்குது. இதில் ஏ இம்ப்ளைஸ் பிக்குனா என்ன எப்படி வரும்னா, எங்கே ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, இந்த செகண்டாக இருக்குது பாருங்கள் ட்ரூ ஃபால்ஸ், அதுக்கு மட்டும் ஃபால்ஸ் வரும். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து என்ன வரும், ட்ரூன்னு வரும். ரிமைனிங் எல்லாத்துக்குமே என்ன வரும், ட்ரூன்னு வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏ இம்ப்ளைஸுக்கு அந்த இம்ப்ளைஸ்ன்னு வர இடத்துக்கு கால்குலேட் பண்ணிக்குவீங்க. இதே மாதிரி இங்கே டபுள் இம்ப்ளைஸ் இருக்குது பாருங்கள். டபுள் இம்ப்ளைஸ்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்குமே ட்ரூ வரும். ட்ரூ ஃபால்ஸுக்கும் ட்ரூ வரும், ஃபால்ஸ் ட்ரூக்கும் ட்ரூ வரும். ரிமைனிங் இருக்கிறது ட்ரூ ஃபால்ஸுக்கும் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் ட்ரூக்கும் ஃபால்ஸ் வரும், ரிமைனிங்லாம் ட்ரூ வரும். இதை வச்சு நீங்கள் இம்ப்ளைஸ் கால்குலேட் பண்ணிப்பீங்க. இந்த ஒரு ஆப்ஷனையும் சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். Next, 23rd question. What is the minimum number of 2 input NAND gates used to perform the function of 2 input AR gates கேட்டிருக்காங்க. ஒரு ஆர் கேட், 2 இன்புட் உள்ள ஒரு ஆர் கேட் வரத்துக்கு எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் NAND கேட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 3 NAND கேட்டு, 3 NAND கேட் இருந்தால் தான் ஒரு ஆர் கேட் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3. நெக்ஸ்ட்டு 24th, which
2 n-bit binary number are added the sum will contain at the when 2 n-bit binary number are added the sum will contain at the most. இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ரெண்டு பைனரி நம்பரை வந்து ஆட் பண்ணால் அதுக்கு வரக்கூடிய சம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சம்மில் வந்து அந்த ரெண்டு பைனரி நம்பரையும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த கேரி பிட் ஏதாவது வரும்ல, ஸோ அதனால் வந்து 1 பிட் ப்ளஸ் 1 பிட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி என்னது n+1 பிட்ஸ். Next, the 2n boot XOR has a high output only when the input values are. இது வந்து என்னன்னா, நம்ம XORக்கு என்ன பண்ணுவோம், XOR கேட் என்னது, இப்போது இங்கே P இருக்குது, இங்கே Q இருக்குது, P XOR கேட்டோட கான்செப்ட் தான் P XOR Q. XOR கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த இடத்துல Pக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்குது. எப்போ வந்து 2 XOR ஹேஸ் ஏ ஹை XORனால் என்னென்னா, எப்போ வந்து ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ எப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த டைமில் வந்தால் தான் அப்போ தான் வந்து ஹை வேல்யூஸ் இருக்கும், அப்போ தான் வந்து ட்ரூன்னு இருக்கும். ஸோ எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்குது, இங்கே ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்குது, இதுதான் டிஃப்ரெண்ட் வேல்யூ. அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தால் என்ன இருக்கும், ட்ரூ. ஹை வேல்யூனா அது ட்ரூ, ரிமைனிங்க்கெலாம் ஃபால்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, எப்போ வந்து ரெண்டுத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூ இருக்கோ, ட்ரூ ஃபால்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேல்யூ இன்புட் இருக்கோ, டிஃப்ரெண்ட்டான இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் எப்படி இருக்கும், ட்ரூவாக இருக்கும், ஹை அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது, டிஃப்ரெண்ட், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், அட்வான்டேஜ் ஆஃப் சின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட் ஓவர் அசின்க்ரோனஸ் ஒன் இஸ். இதுக்கான ஆன்சர் லோ ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் அண்டு பெட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி ரெண்டுமே வரும். இது எல்லாமே வந்து இதுக்கான ஆன்சர். ஃபாஸ்டர் ஆப்ரேஷன் இது எல்லாமே வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபோவ். நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்கல் டோபாலஜி ஆஃப் FDDI. இதுக்கு என்ன ஆன்சர்னா ரிங் டோபாலஜி. நெக்ஸ்ட் 28, in networking terminology UTP means, UTPனா என்னது, unshielded twisted pair, ஆப்ஷன் சி. Next, the default subnet mask for a class B network. Class B network-ஆன default subnet mask என்னன்னா 255.255.00 ரெண்டு 255 வந்திருக்குல்ல, இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஒரு 255 மட்டும் இருக்குல்ல ஃபஸ்ட்டில், அது வந்து கிளாஸ் ஏக்கு. இதுவே 3 பிளேஸ்லேயுமே வந்து 255 இருந்துச்சுன்னா அது கிளாஸ் சி. அப்போ கிளாஸ் ஏக்கு ஃபஸ்ட்டில் மட்டும் 255 இருக்கும், கிளாஸ் பிக்கு ஃபஸ்ட்டு 2லேயும் ஃபஸ்ட்லேயும் இருக்கும், செகண்ட்லேயும் இருக்கும், கிளாஸ் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு 3லேயும் 255 இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கிளாஸ் சி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரிமைனிங்லாம் 0 வரணும். Next, 30th question. If there are n devices in a network, what is the number of cable link required for a fully connected mesh and star topology respectively? Mesh and star topologyக்கு எத்தனை கேபிள் லிங்க் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர், ஸ்டார் டோபாலஜினா தெரியும், சென்டரில் ஒரு ஹப் இருக்கும், அது அந்த ஹப்லேருந்து ரிமைனிங் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், இது ஸ்டார் டோபாலஜி. இப்போ வந்து சென்டரில் இருக்கிற டிவைஸுக்கு நமக்கு லிங்க் வராதில்ல, ரிமைனிங்க்கு மட்டும் தான் வரும். அப்போ -1 இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 இங்கே ஒரு டிவைஸ், 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 6. சென்டரில் ஒரு டிவைஸ் இருக்குது, 7 இருக்குது. மொத்தமாக எத்தனை இருக்குது டிவைஸ் இருக்குது, 7 டிவைஸ் இருக்குது. ஆனால் லிங்க் எத்தனை இருக்குது, 6 தான் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டார் டோபாலஜிக்கு n-1 லிங்க் வரும், கேபிள் லிங்க் வரும். அதே மாதிரி மெஷ் டோபாலஜினா என்னது, மெஷ் டோபாலஜினா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இப்போ இப்படி ஒரு 4 நோடு இருக்குது, இப்படி இருக்குன்னா நான் டாட் வைக்கிறது வந்து டிவைஸ், அதாவது கம்ப்யூட்டரு. இப்படி இருக்குன்னா இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா இது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கேபிள் அதே மாதிரி இது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கேபிள் வந்து இந்த எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகும். அது மாதிரி எல்லாமே வந்து எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகும். அது மாதிரி இருக்கிறது தான் வந்து மெஷ் டோபாலஜி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, n×n-1 டிவிஷன் 2 மெஷ்ஷுக்கு, ஸ்டாருக்கு n-1.
Next, which of the following protocol is used for transferring electronic mail message from one machine to another? Email message transfer பண்ணுறதுக்கு என்ன protocol யூஸ் பண்ணுறாங்க? Simple mail transfer protocol. Next, which media access control protocol is used by IEEE 802.11 wireless LAN? IEEE 802.11 wireless LANல எந்த மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் CSMA CA. An Ethernet frame that is less than the IEEE 802.3 minimum length of 64 octet is called இதுக்கான ஆன்சர் RAND frame. Next, match the following கொடுத்துருக்காங்க. Multicast group membership இதுக்கு வந்து என்ன வரும்? IGMP வரும். அதாவது ஏக்கு என்ன வரும்? 2. ஏக்கு என்னது? 2. அடுத்தது இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகாலுக்கு என்னது? OSPF 3. அடுத்தது எக்ஸ்டீரியருக்கு என்னது? பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். அப்போ 4. அடுத்த ரிப்புக்கு என்னது? டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால். இது வந்து லாஸ்ட்டு, அதாவது 1, இந்த இடத்துல 1 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 2341. 2341 எங்கே இருக்குது? 2341 ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, MD5 இஸ் வைட்லி யூஸ்டு ஹாஷ் ஃபங்க்ஷன் ஃபார் ப்ரொடியூசிங் ஹாஷ் வேல்யூ ஆஃப் இதுக்கான ஆன்சர் 128 பிட்ஸ். சாரி, next 36th, which protocol should designed by IETF to provide security for a packet at the internet layer? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ IPsec. pretty good privacy is used in இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இமெயில் செக்யூரிட்டிக்கு. வாட் இஸ் WPA? WPA என்னது? Wi-Fi protected access. Next, estimation of software development effort for organic software in basic COCOMO is இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 2.4 KLOC பவரில் 1.05 PM வரணும். நெக்ஸ்ட்டு XPath இஸ் யூஸ் டு நேவிகேட் த்ரூ எலமெண்ட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் இது எதில் வருதுன்னா XML டாக்குமெண்ட். ஆப்ஷன் பி XML டாக்குமெண்ட். இப்போ 20 கொஸ்டின் 40 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் போடுங்க, நான் அதில் சால்வ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.